யாரை ஏமாத்துற நீ? மெட்ராஸ் போறதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற? சுமிதாவை பார்க்க தானே? டேய், மெட்ராஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது யாராவது ட்ரீம் கேர்ளை பார்க்காம வருவாங்களாடா சொல்லு. அதுக்கு அவங்க செக்யூரிட்டி ஒன்று உள்ள விட்டா தானடா. அதெல்லாம் இந்த ராகுல் ராமுக்கு ஜுஜுபி மாட்டடா. அப்போ மத்ததெல்லாம் போயிட்டு வந்து பேசலாம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. ஹே, தேங்க்ஸ் மச்சி. யாரு? I'm Rahul. மேடம் மறந்துட்டீங்களோ? ஊட்டி ஷூட்டிங் ஸ்பாட், ஆட்டோகிராஃப். ஞாபகம் வரலையா? Oh, yeah, I remember. What are you doing here? இங்க எதுக்கு வந்திருக்க? நான் அமெரிக்கன் கான்சுலேட்ல ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். ஓ, மேடம் இங்கே தங்கி இருக்கீங்க? ஆமா. ஏ, நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இல்ல, அது this is my home. இது ராம்குமார் சாரோட வீடு தானே? Yes. He's my dad. வா ராகுல். உட்காரு. ஆக்சுவலா டாடி இந்த பங்களா உங்களுக்கு ரெண்ட் விட்டது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்கும். அதனால என்ன, மேடம் இங்க தங்கி இருக்கிறது பப்ளிக்கு தெரிஞ்சா ராம்குமார் பங்களா பயங்கர ஃபேமஸ் ஆயிடும். யா, ஐ நோ. ராகுல், நீ உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. நீ எப்படா வந்த? I came early morning. நான் இந்த பங்களாவை நடிகை சுமிதாவுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஆஃபிஷியல் இங்கே வரும்போது 2-3 நாள் தானே இங்கே தங்குவேன். அதான். நல்லா இருக்கியா? டாடி. சுமிதா வீட்டில் இல்லையா? இருக்காங்க, இப்போதான் எதுக்கும் மாடிக்கு போனாங்க. இதோ வந்துட்டாங்க. Hi, Smita. This is my son, Rahul. அறிமுகப்படுத்திக்கிட்டோம். ஓ, அமெரிக்கன் கான்சுலேட்டில் இவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்காவுக்கு போகிறது தான் அவனோட ஆம்பிஷன்.
இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா? எனக்கு ஷூட் இருந்தா ஃபோன் வரும். நான் இங்கே சென்ட்ரல் எக்ஸைஸ் வரைக்கும் வந்தேன். வீட்டில் ஏசி ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. நான் மெக்கானிக் வர சொல்லியிருந்தேனே. அவர் நாளைக்கு திரும்ப வரேன்னு சொன்னார். கேஸ் லைன்ல ஏதோ லீக் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. ஓ ஓகே ஓகே. ராகுல், நாம ஹோட்டல் போகலாமா? இப்போ நான் வாடா வா. டேய், எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி லீவ் இருந்தோம். நீ ஏன் வீட்டுக்கு போல? அது வீட்டில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் ஒழுங்காக பண்ண முடியாது டாடி. அதனால தான். இன்டர்வியூ காலையில் தானே, முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போ. எஸ் கமன். Excuse me, sir. ம் Sir, your ticket. கன்ஃபார்ம் தானே? Confirm, sir. இந்தா 7:40க்கு ட்ரெயின். நீ கிளம்பும்போது ரூமை பூட்டிட்டு கீயை கவுண்டரில் கொடுத்துட்டு போயிடு. 8:30 மணி ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பே போகணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது. இன்னைக்கு நான் இங்கே போக போகிறது இல்லை. ஐ வாண்ட் டு மீட் மை சுமிதா. டே கிரண், நான் தான்டா ராகுல். டேய், நான் இன்னைக்கு என் சுமிதாவை பார்த்துட்டா மச்சி. அதை விட ஒரு பெரிய மேட்ரு தெரியணுமாடா உனக்கு? ஹேய், சுமிதா இப்ப எங்க பங்களாக்கு தாண்டா வாடகைக்கு வந்திருக்கா. ரியலிடா? நோ நோ, நான் இப்போதைக்கு வரப்போறது இல்ல. சுமிதாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது ஜோடியா நடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஏய், நம்ம கேங்ல இருக்க எல்லார்கிட்டையும் நீ சொல்லிடு. அப்போ நாளைக்கு சுமிதாவை பார்த்துட்டு மறுபடியும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? சுமிதா, என்னாச்சு? பாம்பே போகலையா? ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போதான் வந்தேன். என்ன? நமக்குள்ள இருக்கிற உறவு எக்காரணத்தை கொண்டு ராகுலுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கிற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஓ, அதான் விஷயமா? எனக்கு ஒரு பையன் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் மகன் தானே. நான் உன்கிட்ட இந்த எதையுமே மறைக்கலையே. Hey, Sumita, don't take it seriously. Cheer up. Please. சரி, நான் போயிட்டு வரேன்.
குட் மார்னிங். ராகுல், நீ இன்னும் போகலையா? இல்ல, இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. சாயந்தரம் ட்ரெயினுக்கு தான் நான் ஊருக்கு போறேன். ம்ஹும். சரி, இவ்ளோ காலையில இங்க எதுக்கு வந்திருக்க? அது மேடம், இல்லைன்னா வேணாம். இப்போத்துலேருந்து இந்த மாதிரி நான் உங்களை கூப்பிடுறதை நிறுத்த போறேன். என்னமோ மேடம்னு கூப்பிடும்போது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. நான் சொல்றது சரியா தப்பா? சரி, நீ என்னை விட சின்னவன் தானே. வேணும்னா நீ என்ன அக்கான்னு கூப்பிடு. சாரி, ஐ கான் கால் யூ அக்கா. ஐ லைக் டு கால் யூ சுமிதா. என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்றதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்தேன். சுமிதா மனசு வச்சாதான் அது நடக்கும். என்ன? எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரணும். நடிக்கிறதுக்கா? ஏன், சினிமாவில் நடிக்கிற அளவுக்கு எனக்கு கிளாமர் இல்லையா? கிளாமர் இருந்தாலும் ஆக்ட் பண்ண டேலண்ட் வேணும். தோடா, இப்ப நடிக்க வரவங்க எல்லாரும் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் நடிக்க கத்துட்டு தான் வராங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிங்ல இறங்க வேண்டாம். சினிமாவில் எப்போ வேணாலும் நடிக்கலாம். என்னோட ஆம்பிஷன் உங்களோட ஹீரோவை ஆக்ட் பண்ணணுங்கிறது தான்.